கார்த்திகை மாதம் அல்லது குளிர்காலம் வந்தாவே போதும் எல்லாருக்கும் தலைவலி, ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்ம டீ குடிக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு குடித்தாவே போதும். குளிர்காலம் மட்டும் இல்லை, வெயில் காலம் வந்தால் கூட நம்மளை அசைக்கவே முடியாது. இதுக்காக நம்ம பெருசாக எதுவும் கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஒரு 200 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சியோட தோலை மட்டும் நம்ம இதே போல் சீவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோவுக்கும் கம்மியான அளவுக்கு தான் இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உடம்பு எப்போவுமே அலுப்பாக இருக்குது அப்படிங்கிறவளும் இந்த டீயை குடிக்கலாம். இதுக்காக நம்ம கொஞ்சம் இஞ்சியை கழுவிட்டு அதோட தோலையும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நல்ல வாசனைக்காக 10லேருந்து 15 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வாசனைக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை நல்லாவே ஜீரணம் பண்ணும் இந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள். இப்போ நம்ம கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கணும். அதே மாதிரி 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடக்கூடிய ஸ்டார், ஒரே ஒரு ஸ்டார் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டாரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ பிரியாணி இலைகள் 3 பிரியாணி இலைகள் சேர்த்துருக்குறேன். இந்த பொருட்களை பார்த்திங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்ப நல்லா தெம்பாகவும் வச்சுக்கும். இப்போ கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சோம்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இப்படியே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் க்ரஷ் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் போதுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். அங்கங்கே கொஞ்சம் அரையாமல் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கடாயில் போட்டு இந்த மாதிரி கிளற விட்டுக்கலாம். நல்ல சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த டைமில் இதில் இருக்கக்கூடிய தண்ணீர் தன்மை எல்லாமே போயிட்டே இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் அது எல்லாமே கடைசியில் நமக்கு சேர்ந்து வந்துடும். அது அடி பிடிக்காத மாதிரி இந்த அளவுக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வறுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அரைச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சுடுங்க. ஒரே நாளில் சூப்பராக காஞ்சு கிடைக்கும். அல்லது இந்த மாதிரி கூட நம்ம வறுத்து எடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலாங்க. அதனால் பொறுமையாக தான் நம்ம வறுத்து எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு நம்ம 6 மாதத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த பிராண்டு டீ தூள் யூஸ் பண்ணோமோ அந்த பிராண்டு டீ தூள் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இதில் கொட்டிக்கலாங்க. இப்போது இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு இதில் கொட்டியிருக்கிறேன். நான் கொட்டியிருக்கக்கூடிய இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா ப்ளைன் டீ தூள். இதில் எந்த விதமான வாசனையோ எந்த ஃப்ளேவருமோ எதுவும் இருக்காது. அதனால் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருள்லேருந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும், நல்ல அருமையான வாசனை கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த டீ மட்டும் இப்படி போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு தெம்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா இந்த டீ தூள் வச்சு அவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்து பாருங்கள். அவங்க உங்ககிட்ட இந்த டீ தூள் நீங்கள் எப்படி பண்ணீங்க, இந்த டீ தூள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்காம விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இந்த டீ தூள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளுக்கு வச்சுக்கலாங்க. இது கெட்டு போகவே போகாதுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பாட்டிலை நம்ம க்ளோஸ் பண்ணி விட வேண்டியது தான். இப்போது நம்ம இந்த டீயை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது லைட்டாக இந்த மாதிரி கரைய ஆரம்பிக்கும். கரைய ஆரம்பித்த உடனே ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா இன்னும் நல்ல டார்க் கலரில் வர ஆரம்பிக்கும். ஃபுல்லாக கரைஞ்சி வரணும். சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலை, சீனி தான் சேர்க்குறீங்க அப்படின்னா சீனி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அந்த டைமில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போ இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்ல சூடாகி வரணுங்க. இப்போது ஒன்றோடொன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணியும் நல்லா சூடாகிட்டு வருது. அந்த டைமில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த டீ தூளில் 1 ஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு டிகாஷன் அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி ஒரு முறை நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வரும்போது இந்த டிகாஷனில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் அப்படியே இதில் இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போது 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாங்க.
நான் சேர்த்துக்கக்கூடிய பால் பார்த்திங்கன்னா பசும்பால் தான். 2 டம்ளர் பசும்பாலுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேக்கெட் பால் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகவே தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது இந்த டீயை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வாசனையும் வீச ஆரம்பிக்கும் வீடு ஃபுல்லாகவே. இப்போது டீ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நான் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டேன். இப்போது இது கொதிக்க கொதிக்க இதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இன்னும் நல்ல டார்க் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம் டிகாஷன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே டிகாஷன் போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை டீ போட்டு குடிச்சு பாருங்கள். உடம்புல இருக்கக்கூடிய அசதியும் போகும், உடம்பும் ரொம்ப தெம்பாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தொப்பை இருக்குது, வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதை தொடர்ந்து நம்ம டீயில் போட்டு குடிச்சிட்டு வந்தாவே உடம்பு நல்லா இளைக்க ஆரம்பிக்கும், தொப்பை நல்லா குறையுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு வச்சாவே நம்ம 6 மாதம் வரைக்கும் கவலை இல்லாமல் இதையே போட்டு குடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாதாம் சேர்த்துக்கலாங்க. பாதாம் முழுமையாக சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு சூரியகாந்தி விதைகள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு பூசணி விதைகள் சேர்த்துக்கலாம். இந்த 2 விதைகளையும் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடம்புல ஏதாவது வியாதி இருந்தால் கூட அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் இந்த விதைகளை நான் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப் அளவுக்கு வெள்ளரி விதைகள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். இந்த விதைகள் எல்லாமே தாராளமாக மார்க்கெட்டில் நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய விதைகள் தான். மார்க்கெட்டில் கேட்டோன்னா கண்டிப்பாக இந்த விதைகள் எல்லாமே கிடைக்கும். நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு, வயிற்றில் கட்டி, கருப்பை கோளாறு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பெண்களுக்கெல்லாம் இதில் டெய்லி 1 டீஸ்பூன் கொடுத்தாவே போதுங்க, எல்லா நோயுமே தானாக பறந்துடும். மாதவிடாயெல்லாம் நமக்கு சரியாகவே வர ஆரம்பிக்கும். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட தாராளமாக இதை சாப்பிட்டுக்கலாம். உடல் வலி, கை கால் வலி, மூட்டு வலி இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நாம் இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோன்னா அவங்களுக்கு முடி நல்லா வளரும், ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கும், அவங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு வளர ஆரம்பிப்பாங்க. ஒரு தடவை இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபடும் போது கை நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா தான் இதை கீழே தூக்கி வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற வைக்கணும். நம்ம ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறதை விட கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் இப்போ செஞ்சது 6 மாதம் வரைக்கும் வச்சு கூட தாராளமாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகவே போகாது. இப்போ நம்ம வறுத்த பொருட்களை எல்லாம் இந்த பாட்டிலில் போட்டாச்சு. ஏற்கனவே நான் முந்திரி பருப்பு வீட்டில் வறுத்து வச்சுருந்தேன். அதில் 1/2 கப் அளவுக்கு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வறுக்காத முந்திரி பருப்பு வச்சுருந்தீங்கன்னா முதல்லையே பேனில் வறுக்கும்போது சேர்த்துக்கலாம். இப்போது 2 கப் அளவுக்கு பேரிச்சப்பழம் எடுத்துருக்கிறேன். அதோட விதைகளை எடுத்துட்டு தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் தாராளமாக இதை சாப்பிட்டுக்கலாம். உடல் எடை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஜா விதைகளை மட்டும் 1 டம்ளர் அதிகமாக அதில் சேர்த்துக்கணும். அது உடல் எடை குறைப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்க நார்மலாக இந்த அளவுக்கு சேர்த்தாவே போதும். இப்போ நாம் இதில் சுத்தமான தேன் சேர்த்துக்கலாம். நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய அந்த பருப்பு வகைகள் எல்லாமே அதிகமான விட்டமின் உடையது. நம்ம டெய்லி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வீணடிக்கிறத விட இதை நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தாவே போதும், எல்லா நோய்களுமே பறந்து போயிடும். இது நாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். தேன் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு மீடியமான அளவுக்கு சேர்த்தாவே போதும். அதிகமான டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிக தேனை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான இனிப்பு நம்ம உடம்புல சேர்ந்துடும். தேன் இயற்கையான முறையில் கிடைக்கிறது தான், இருந்தாலும் அதுவும் ஒரு இனிப்பு சத்து வாய்ந்தது.
அதனால் நான் தேன் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தேன் இன்னும் நிறைய ஊற்றணும் அப்படின்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக கூட ஊற்றி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம 1 டீஸ்பூன் சாப்பிட்ற அளவில் மறுநாள் 2 டீஸ்பூன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சாப்பிட சாப்பிட நமக்கு ஸ்கின் நல்ல க்ளோ ஆகும். முகம் அப்படியே பளபளன்னு ஆகிடும். முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். முடி கொட்டுறதெல்லாம் ஒரு வாரத்திலேயே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்து ஒரு வாரத்திலே நமக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும்.